ஈரான் மீது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நடத்திய தாக்குதல் சம்பந்தமாக புதிய தகவல்கள், அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரான் மேலே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தாக்குதல் நடத்தினதா? எப்போ நடத்தியது? எதற்கு நடத்தணும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த போர் நடந்து தானே 39 நாட்கள் யுத்தம். அதன்போது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகம் தன்னுடைய படைகளை பயன்படுத்தி, வான்படையை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது. அது சம்பந்தமாக பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களை அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கிறது. அதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், ஓமானிய வளைகுடா இருக்குத்தானே, அந்த ஓமானிய வளைகுடாவினுடைய இன்னொரு பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய கரடு முரடான மலை குகைகள் இருக்குத்தானே, அந்த மலை குகைகளுக்குள்ள ஈரானிய இராணுவம் ஏராளமான படைத்தளங்களை அமைத்திருக்கிறது என்று சொல்லியும் இன்னொரு முக்கியமான தகவல் இதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆய்வு கட்டுரையில் வேறு என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி ஒன்னொண்டா விரிவாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். ஈரான் மேலே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகம் தாக்குதல் நடத்தியது என்று சொல்லி செய்தி வாரது இது முதல் தடவை அல்ல. இப்போ ஒரு 10 நாளைக்கு முதலும் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. ஆனால் அந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், இப்படி ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஈரானுக்கு சொந்தமான லவன் என்று சொல்லப்படுற ஒரு தீவு மேலே யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய போர் விமானங்கள் தாக்குதலில் ஈடுபட்டன. அதன்போது அந்த லவன் தீவில் இருந்த ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் சேதத்துக்கு உள்ளானது. இவ்வளவுதான் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது. நானும் அது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த ஒரு சின்ன ஒரு பெர்டிகுலர் தகவல் மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்போ நாங்கள் என்ன யோசித்தோம், ஓகே, ஏப்ரல் மாத தொடக்கம் என்று சொன்னால் யுத்தம் ஆரம்பித்து ஒரு மாதம் முடிஞ்சுது. இந்த ஒரு மாத காலப்பகுதியில் ஈரானும் நிறைய தாக்குதல்கள் நடந்திருக்கு தானே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேலே, குறிப்பாக துபாய் நகரம் மேலே, அபுதாபி நகரம் மேலே என்று சொல்லி நிறைய தாக்குதல்களை ஈரானும் நடத்தி இருக்குது. எனவே அந்த கோபத்தில் அதுக்கு பழிவாங்கும் விதமாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் களத்தில் குதிச்சிருக்கும் போல, அவர்களும் ஒரு பதில் தாக்குதலை கொடுத்திருப்பார்கள் போல என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் யோசித்தோம். ஆனால் இப்போ வெளிவந்திருக்கிற செய்தி அப்படி அல்ல. இந்த யுத்தம் ஆரம்பித்தது தானே பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. அந்த யுத்தம் ஆரம்பித்த உடனேயே யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் களத்தில் குதித்தது. அவர்களும் தாக்குதல்களை, ஏராளமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் யுத்தம் ஆரம்பித்த ஆரம்ப காலத்திலேயே என்று சொல்லி த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மிக பெரும் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் என்ன நினைச்சோம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே தாக்குதலை நடத்துகிறது. அதுக்கு பதிலடியாக ஈரான் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்கோ அந்தந்த நாடுகளில் உள்ள படைத்தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துகிறது. இப்படித்தானே நாங்கள் அந்த யுத்தத்தை புரிஞ்சு கொண்டு நாங்கள் இனி நாங்கள் அப்படி நிற்க முடியாது. எப்படி நிற்கணும் என்று சொன்னால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் 3 நாடுகளும் சேர்ந்து ஈரானை தாக்கின. ஏன்னு சொன்னால், போரினுடைய ஆரம்பத்திலேயே அமீரகத்தினுடைய பங்களிப்பு வந்துட்டுது. எனவே நாங்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்குது, அப்படித்தான் புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது. எனவே பல தாக்குதல்களை அமீரகம் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அதை புரிஞ்சு கொண்டு ஈரான் ஏராளமான தாக்குதல்களை அமீரகம் மேலே தொடுத்தது. கிட்டத்தட்ட 2800க்கும் அதிகமான தாக்குதல்களை துபாய் மேலேயும், ஃபுஜைரா துறைமுகம் மேலேயும், அதே போல அபுதாபி மேலேயும் இருக்கிற எல்லா இடங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தினதுக்கு காரணம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னால், இந்த யுத்தத்தில் ஈடுபட்டது ரகசியமான முறையில், அமெரிக்காவினுடைய சம்மதத்துடன், ஆனால் ரகசியமான முறையில் தான் இந்த யுத்தத்தில் அமீரகம் ஈடுபட்டிருக்குது. இப்போ ஒரே நாளில் நிறைய தாக்குதல்கள், 500 1000 தாக்குதல்கள் தான் நடத்தப்பட்டது, 1000 இலக்குகள் அளிக்கப்பட்டன என்று சொல்லி எல்லாம் செய்தி வர்றது தானே. அப்படி ஒரு பட்டவலா தாக்குதல் நடக்கக்குள்ள இதில் யாருடைய விமானங்கள் வருது, எந்த நாட்டு படை இருக்குது, அந்த விமானி யார், அவர் உண்மையிலேயே அமெரிக்கனா அல்லது இஸ்ரேல் நாட்டவரா அல்லது அமீரக நாட்டை சேர்ந்தவரா என்று சொல்லி யாருக்கும் தெரியாது தானே. எனவே அந்த கூட்டத்தோட கூட்டமாக, கும்பலோட கும்பலா தாக்குதல் நடத்தக்குள்ள தெரியாமல் போயிட்டுது. இப்போ தான் ஒவ்வொரு தகவலாக வெளியில் வருது. முதல்ல ஒரு 10 நாளைக்கு முதல் வெளிவந்தது தான் இந்த லவன் தீவு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுன்னு சொல்லி. அந்த தகவல் வெளியில் வரும்போது அதையும் அமெரிக்க ஊடகங்கள்லாம் வெளியிட்டது. அதுக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இதுவரைக்கும் மறுப்பு சொல்லல. இல்லை நாங்கள் தாக்குதல் நடத்தையில, எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எந்த விதமான மறுப்பையும் வெளியிடல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தகவலும் வெளியாகி இருக்குது. இனி இதற்கு அமீரகம் மறுப்பு தெரிவிக்குமா இல்லையான்றதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அமீரகம் நடத்திய தாக்குதல்களில் மிக முக்கியமான தாக்குதல் தற்கொலை ட்ரோன்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட, அதை சொல்கிறது கமிகாஸ்
தாக்குதல்கள் என்று சொல்லி. கமிகாஸ்ன்றது ஒரு ஜப்பானிய மொழி சொல். அதனுடைய அர்த்தம் வந்து இந்த தற்கொலை தாக்குதல்கள் நடத்துறது, அதுதான் அதனுடைய அர்த்தம். 2ஆம் உலக யுத்த காலத்தில் ஜப்பான் நாட்டவர்கள் ஏராளமான தாக்குதல்களை அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தினார்கள். இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்தினார்கள், விமானங்களை கொண்டு போயிட்டு மோதினார்கள் என்று சொல்லியெல்லாம் நாங்கள் 2ஆம் உலக யுத்த அந்த வரலாற்றில் வந்து படிச்சிருக்கிறோம். எனவே அந்த மாதிரியான தாக்குதல்களை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து ஈரானுக்கு எதிராக நடத்தியது என்று சொல்லி இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களை நடத்துவதற்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து ட்ரோன்களை பயன்படுத்தி இருந்தது. எப்படி வந்து ஷஹீத் ட்ரோன்களை வந்து ஈரான் பயன்படுத்துமோ அதே போல அமீரகம் என்ன செய்யுன்னு சொன்னா சீனால இருந்து வாங்கப்பட்ட விங் லூங் என்று சொல்லப்படுற ஒரு வகையான ட்ரோன்களை அமீரகம் பயன்படுத்தி இருக்குது. இந்த ட்ரோன்களினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா இதுவும் வந்து இந்த தற்கொலை ட்ரோன்கள் தான், போய் நேரம் அடிச்சு தாக்குறது தான். ஆனால் அதில் ஒரு விசேஷம் இருக்குன்னு சொன்னா இப்போ இங்கிருந்து ஏவின உடனே அமீரகத்திலிருந்து ஏவின உடனே நேர பறந்து போயிட்டு உடனடியாக இலக்க தாக்காது. அது என்ன செய்யும் சொன்னா பறந்து போய் வானத்தில் போய் வட்டம் அடிச்சு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு இலக்கை வந்து தேடி எக்ஸாக்டா இதுதான் இலக்கு, அந்த இலக்கு வந்து நகரமாக இருந்தாலும் கூட தானும் நகர்ந்து போயிட்டு அதுக்கு பிறகுதான் வெடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு வித்தியாசமான லேசர் கட்டமைப்பை கொண்ட ஒரு ட்ரோன் என்று சொல்லப்படுகிறது இந்த விங் லூங் என்று சொல்லி. எனவே அந்த வகை நவீன ட்ரோன்களை பயன்படுத்தி தான் அமீரகம் தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஈரான் மேல. இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் எங்க நடத்தப்பட்டு என்று சொன்னா அதுதான் அடுத்த அதிர்ச்சியூட்டு விஷயம் என்று சொல்லலாம். இந்த கல்ஃப் ஆஃப் ஓமான் இருக்குத்தானே, ஓமானிய வளைகுடா பகுதி, அதுல இருந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ஏராளமான மினியேச்சர் முகாம்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும் இப்போ கல்ஃப் ஆஃப் ஓமான் என்று சொன்னால் அதனுடைய வடபகுதி இருக்குத்தானே, அந்த வடபகுதி ஃபுல்லாக வந்து ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்களே இருக்குது. இங்கால தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் வந்து ஓமான் நாடு இருக்குது, மற்ற பக்கம் வந்து ஒரு சிறிய துண்டு வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமாக இருக்குது. இதுதான் அந்த கல்ஃப் ஆஃப் ஓமானுடைய ஒரு வரைபடம் என்று சொல்லலாம். அப்ப ஓமானிய வளைகுடாவினுடைய வடபகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா கடினமான பாறைகளும் கல்லுகளும் பெரிய பெரிய மலைகளும் என்று சொல்லி அந்த நிலப்பகுதியை வந்து அப்படி இருக்கும். நான் ஒரு வீடியோ மேல பிளே பண்ணி காட்டுறேன், இந்த வீடியோவில் பாருங்க இப்படித்தான் இருக்கும் அந்த நிலப்பகுதி. இதுல வந்து ஏராளமான டூரிஸ்ட் பிளேசஸும் இருக்குது, அதாவது சுற்றுலா பயணிகள் போய் பார்க்கக்கூடிய இடங்களும் இருக்குது, நல்ல அழகான பச்சை பசையல் என்ற இடங்களும் இருக்குது. ஆனால் அனுமதி மறுக்கப்பட்ட ரகசியமான இடங்களும் ஏராளமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா ஒரு பரந்த பெரிய தேசம் தானே. ஆனால் இந்த கடற்கரைகள் முழுவதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ரஃப்பான பாறைகளாக இருக்கும், ஒரே கல்லுகளாக இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஏராளமான குகைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த எல்லா குகைகளுக்குள்ளேயும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய மினியேச்சர் என்று சொல்லப்படுற இராணுவ தளங்கள், சிறிய வகையான இராணுவ தளங்கள், வரையறுக்கப்பட்ட ஆயுத வளங்களையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான போர் வீரர்களையும் கொண்ட மினியேச்சர் முகாம்கள் ஏராளமாக இருந்தன என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த மினியேச்சர் முகாம்களில் இருந்த ஈரானிய படையினருக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் இடையில வந்து மோதல்கள் இடம்பெற்றன, தாக்குதல்கள் இடம்பெற்றன என்று சொல்லி இந்த கட்டுரையில் வந்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கட்டுரையில் வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இப்படி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து ஏராளமான தாக்குதல்களை வந்து ஈரான் மேலே நடத்தின போதும் கூட நடத்தி கொண்டு ஒரு பக்கம் வெளியில் வந்து சர்வதேசத்துக்கு என்னத்தை காண்பித்தார்கள், எப்படியான ஒரு தோற்றத்தை காண்பித்தார்கள் என்று சொன்னால் இங்கே பாருங்கள் எங்களுக்கும் இந்த யுத்தத்துக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்கள் எங்கள்ட பாட்டில் பேசாமல் இருக்கிறோமப்பா, நாங்களும் எங்கள்ட பிஸ்னஸ் மட்டும் ஓரமாக ஒதுங்கி இருக்கிறோம். ஆனால் ஈரான் வந்து தொடர்ந்து எங்கள் மேலே தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்குது, இடைவிடாமல் துபாய் மேலேயும் அபுதாபி மேலேயும் தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள், இது நியாயமா என்று சொல்லி சர்வதேசத்தை பார்த்து கேட்கிற மாதிரி ஒரு விதமான ஒரு அப்பாவி தோற்றத்தில் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த கட்டுரையில் வந்து ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் அப்போ பார்க்குற எல்லாருக்கும் விளங்கும் தானே, என்ன அமீரகம் வந்து பேசாமல் இருக்குது, ஈரான் தானே திரும்ப திரும்ப தாக்குதல் நடத்துது என்று சொல்லி ஒரு உணர்வு தானே வரும். அப்படி காட்டிக்கொண்டார்களே ஒழிய ஆனால் ரகசியமான முறையில் ஒரு முக்கோண கூட்டணியில் இணைந்திருந்தார்கள் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல், அமீரகம், இது ஒரு முக்கோண கூட்டணி, ரகசியமான முக்கோண கூட்டணியில் அவர்கள் தாராளமாக இணைந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் போர் ஆரம்பித்த ஆரம்ப காலத்திலேயே இதனை ஈரான் உணர்ந்து கொண்டது என்று சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னால் அந்த தாக்குதல் நடக்கிற விதம், எந்தெந்த இலக்குகள் தாக்கப்படுது, எங்கே இருந்தெல்லாம் ஏவுகணைகள் வருது என்று சொல்லி கணிக்கலாம் தானே, அந்த பட்டனை வச்சே கண்டுபிடிக்கலாம் இது வந்து யாரால் நடத்தப்படுற தாக்குதல், இதுக்கு பின்னால் யார் இருக்கிறதுன்றதை சாதாரணமாக களத்தில் நிற்பவர்களால் வந்து உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி. எனவே அமீரகத்தினுடைய பங்களிப்பை ஈரான் ஆரம்ப காலத்திலேயே உணர்ந்து கொண்டது என்று சொல்லியும் அதனால தான் அமீரகம் மேலே கடும் தாக்குதல்களை நடத்தியது என்று சொல்லியும்
த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் புதிய தகவல்களை வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறது. அமீரகத்தால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் காரணமாக ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன என்பது சம்பந்தமாக ஒரு தகவலும் கிடைக்கவில்லை என்று சொல்லி த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போட்டிருக்கிறது. இருந்தாலும் தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மை, அதுவும் பெரும் எண்ணிக்கையிலான அதிக அளவிலான தாக்குதல்கள் போரினுடைய ஆரம்ப காலத்திலேயே நடத்தப்பட்டன என்றுதான் இந்த கட்டுரையினுடைய பிரதானமான சாராம்சம். எனவே நாங்கள் எப்போவுமே சொல்றது, போர் சம்பந்தமான செய்திகள் வந்து போத்தான் இன்னும் ரகசியங்கள் வெளியில் வரும். இப்போ நிறைய நாடுகள் வந்து என்ன சொன்னது, நாங்கள் இதுக்குள்ள வரையில, நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம் என்று சொல்லி உண்மையிலேயே ஒதுங்கி இருந்தார்களா அல்லது வேறு யாராவது வேறு ஏதாவது ஒரு நாடு வந்து அதுக்கு தலையிட்டதான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது தானே. எல்லாமே வந்து போகத்தான் எங்களுக்கு தெரிய வரும். எனவே அப்படியான புதிய தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.